10 வருஷமா தவம் இருந்து பெத்த புள்ள, சீரும் சிறப்புமா வளர்ந்த புள்ள, வாயார எப்ப பார்த்தாலும் அப்பத்தா அப்பத்தான்னு என்னையும் சுத்தி சுத்தி வருவா. இப்ப எங்க போனான்னு தெரியலையே. அழாதீங்க பெரியம்மா. இன்னும் கொஞ்ச நேரத்துல கல்யாணம். எப்பன்னு பார்த்து யார்கிட்டயும் சொல்லாம கொள்ளாம எங்கேயோ போயிட்டாளே. சும்மா அழுதுட்டு இருக்காத, பக்கத்துல எங்கேயாவது போயிருப்பா, வந்துருவா. முத்துமாமா சொல்றது கரெக்ட் தான்மா. குழந்தை எங்க போயிருக்க போறா, வந்துருவா, தைரியமா இருங்க. என்னங்க, வீடு முழுக்க தேடிட்டேன். அதுவும் அவ ஃப்ரெண்ட்ஸுக்கு எல்லாருக்கும் கூட போன் பண்ணி பார்த்தாச்சு. யாருமே எதுவுமே தெரியலன்னு சொல்றாங்களேங்க. ஐயோ ஐயோ ஐயோ. சரி, ராஜியோட போன் ட்ரை பண்ணீங்களா? அவ நம்பர் ஸ்விட்ச் ஆஃப்னு வருதுன்னு. எடுங்க, ராஜியா இருக்க போது எடுத்து பேசுங்க. மாமா நீங்க பேசுங்க மாமா, ராஜியா இருக்க போது. மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க தான் கூப்பிடுறாங்க. அவங்க கிட்ட என்னென்னடா இங்க நடக்கிறது சொல்ல போறோம். இப்படி ஒரு இக்கட்டுல மாட்டிக்கிட்டோமே. அமைதியா இருமா. ஹலோ சமந்தி, சொல்லுங்க. கிளம்பிட்டீங்களா? நாங்களும் கொஞ்ச நேரத்துல கிளம்பிடுவோம். சரி. ராஜி இல்லாம எப்படிங்க கிளம்புறது? எனக்கு ஒண்ணுமே புரியலையே. ராத்திரி தூங்க போகும்போது கூட நல்லா பேசினா, கட்டி பிடிச்சு முத்தெல்லாம் கொடுத்தாங்க. என்னம்மா? என்னப்பா? அவ வழக்கமா போற கோயிலுக்கெல்லாம் போய் பார்த்துட்டு அங்கேயும் இல்ல.